10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, last வீடியோல Dumas மெத்தனுடைய calculation பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு அதில் எக்ஸ்பெரிமெண்ட் தனியாகவும் அந்த கால்குலேஷன் தனியாகவும் தான் உங்களுக்கு 2 வீடியோவாக வரும். சரிங்களா, வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கண்டினியூவாகவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால தான் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், 40 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா, ஸோ அதனால் அதை நாங்கள் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 நாள் வீடியோ வரும், அதை வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கெல்டால் மெத்தட்ஸினுடைய experiment பார்க்குறோம். ஸோ நைட்ரஜன் எஸ்டிமேட்டட் பை கெல்டால் மெத்தட். நைட்ரஜன் இஸ் எஸ்டிமேட்டட் பை கெல்டால் மெத்தட். ஸோ இந்த ப்ராசஸ் கெல்டால் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, கெல்டால் மெத்தடில் இட் இஸ் எ வெரி கன்வீனியன்ட் மெத்தட், பட் இட்ஸ் யூஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ கெல்டால் மெத்தனுடைய ஒரு யூசேஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை நாம் என்ன பண்ணிட்டோங்க, யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடில் திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் எஸ்டிமேட்டிங் நைட்ரஜன் இன் தோஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் நைட்ரஜன் இஸ் லிங்க்டு டு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேங்களா, திஸ் மெத்தட் சூட்டபிள் எஸ்டிமேட்டிங் நைட்ரஜன் இன் தோஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் விச் த நைட்ரஜன் இஸ் linked to the carbon and oxygen. The method is not used in the case of nitro, azo and azoxy compounds. Note that point students, in this method not used in this case of nitro, azo and azoxy compound and to the compounds containing nitrogen in the ring like pyridine, quinolene, isoquinoline etc. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நைட்ரஜன் டிடெக்ட் பண்ணுற மெத்தடில் நைட்ரஜன் டிடெக்ட் பண்ணுறதுக்கு டயசோ காம்பவுண்ட்ஸில் அது அப்ளிகபிள் இல்லை. ஸோ நைட்ரஜன் காம்பவுண்ட் டயசோ காம்பவுண்ட்ஸில் நைட்ரஜன் காம்பவுண்டை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து இன்னொரு மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேலஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜனுக்கு வந்து நம்ம பெல்ஸ்டின் டெஸ்ட்டில் க்ரீன் ஆர் ப்ளூ கலரை தரும். அதே சமயத்தில் யூரியா, தயோ யூரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டும் ப்ளூ கலர் தரும். ஸோ அதனால் பெல்ஸ்டின்ஸ் மெத்தட் வந்து ஹேலஜனுடைய டிடெக்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் கெல்டால் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெல்டால் மெத்தட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் those organic compounds containing linked to carbon and hydrogen. Nitrogen is linked to carbon and hydrogen. ஓகேங்களா, but this method is not applicable to nitro, azo and azoxy compounds, to the compounds containing nitrogen in the ring like pyridine, quinolene, isoquinoline. And this method is extensively used for the estimation of nitrogen in food, fertilizers and agricultural product. Food, fertilizer and agricultural productல இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த principle for Gulldal method அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this method based on the fact that when the nitrogenous compound is heated with concentrated sulfuric acid in the presence of copper sulfate as a catalyst and the potassium sulfate solid, the nitrogen present in the compound is quantitatively converted into ammonium sulfate. First one, ஆர்கானிக் காம்பவுண்டில் கூட இந்த நைட்ரஜனை அமோனியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் காப்பர் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ திரும்ப நான் அதை டிக்டேட் பண்ணுறேன் பாருங்கள். நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட் இஸ் ஹீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் in the presence of copper sulfate and potassium sulfate solid. The nitrogen present in the compound is quantitatively converted into ammonium sulfate.
Then organic compound, sulfuric acid, so copper catalyst. Here copper catalyst எழுதிக்கங்க இந்த இடத்துல சரிங்களா. copper sulfate and potassium sulfate, KCuSO4 plus K2SO4, then ammonium sulfate. This is a molecular formula of ammonium sulfate, NH4 twice SO4, NH4 twice SO4 சரிங்களா. Then the ammonium formate so formed is decomposed by heating with the excess of alkalis. Heating the excess of alkalis and the ammonia evolved is absorbed in known excess volume of standard acid like sulfuric acid. ஓகேங்களா. So ammonium sulfate evolve form ஆச்சு இல்லைங்களா. So this ammonium sulfate so formed is decomposed by excess of alkali. Alkali means potassium hydroxide, sodium hydroxide. ஓகேங்களா. Alkali and the ammonia evolved. This ammonia is absorbed in the standard acids like sulfuric acid. The excess of acid left after neutralization with the ammonia is estimated by back titration with standard alkali. The percentage of nitrogen is then calculated from the amount of ammonia. So இப்படி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. So this is a principle of Gildan method. Then procedure. The estimation of nitrogen by Gildan method involves the 3 steps. First one, conversion of nitrogen into ammonium sulfate. First one, conversion of nitrogen into ammonium sulfate. First, the known weight of organic compound is taken and mixed with 10 gram of potassium sulfate and 1 gram of copper sulfate. 10 gram of potassium sulfate and 1 gram of copper sulfate, or a drop of mercury and 25 ml of concentrated sulfuric acid. Okay, ma. First one, the known weight of organic compound taken and mixed with 10 gram of potassium sulfate and 1 gram of copper sulfate or mercury and 25 ml of concentrated sulfuric acid. Here, copper sulfate or mercury act as a catalyst while the potassium sulfate rises the boiling point of sulfuric acid. சரியா, potassium sulfate rise the boiling point of sulfuric acid. So potassium sulfate வந்து boiling point உடைய sulfuric acid boiling point என்ன பண்ணுங்க, ரைஸ் பண்ணும். ஓகேங்களா. Then the contents are taken in a long necked pure shaped pyrex flask. Long necked pure shaped pyrex flask. So இந்த மாதிரி flask இருக்கு இல்லைங்களா. Long necked pure shaped pyrex flask known as Gildan flask. So this is a Gildan flask. So இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க, Gildan long necked pure shaped pyrex flask. So this flask is called Gildan flask. ஓகேங்களா. ஸோ இது தனி எக்ஸ்பிரமெண்டாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ sulfuric acid, organic compound, potassium sulfate and concentrated sulfuric acid. சரிங்களா. காப்பர் சல்ஃபேட். ஸோ இதெல்லாமே Gildan ஃப்ளாஸ்கில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ now this flask is heated. The flask is this flask is clamped, slightly inclined and heated gently. The content acquires brown color. So இதில் இருக்க அந்த content என்ன கலராக மாறுங்க, brown கலராக மாறும். This content acquires brown color. The flask is now heated strongly till the contents becomes clear. This indicates the complete conversion of nitrogen into ammonium sulfate. This step is known as digestion. சரிங்களா. இதுதான் digestion step. ஓகேங்களா. ஸோ Gildan ஃப்ளாஸ்க்னா என்னென்னு நம்ம இப்போ சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ Gildan ஃப்ளாஸ்கில் இந்த 4 மிக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஓகேங்களா, அந்த ஃப்ளாஸ்கை ஜென்யூனாக ஹீட் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌன் கலராக மாறும். ஸோ அந்த தென் அதை ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணோம்னா அந்த ப்ரௌன் கலர் கிளியர் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கிளியர் கண்டென்ட்டாக இருக்கும்போது
எதை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணி காட்டுதுன்னா ஆல் நைட்ரஜன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு அம்மோனியம் சல்ஃபேட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸில் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்னா டைஜஷன். ஸோ அப்போ இதான டைஜஷன் ஃப்ளாஸ்க்னு சொல்லலாமா? ஓகே, டைஜஷன் ஃப்ளாஸ்க், கெல்டால் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? தென் ரெக்கவரி ஆஃப் அம்மோனியா. தென் அல்கலியோட ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ரெக்கவரி ஆஃப் அம்மோனியா. சரி, ரெக்கவரி ஆஃப் அம்மோனியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, இப்போ அல்கலியோட ரியாக்ட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆடட் டு த ஃப்ளாஸ்க் அண்ட் ஃபிட்டட் வித் த கெல்டால் ட்ராப்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்சர். ஓகேங்களா? ஸோ தென் ரெக்கவரி ஆஃப் அம்மோனியா, ஹவு டு ரெக்கவரி? தோ கெல்டால் ஃப்ளாஸ்க் இஸ் கூல்ட் அண்ட் த லிக்விட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு to a 1 liter round bottom flask. Round bottom flask, this is a round bottom flask. ஓகேங்களா? பாட்டம் ரவுண்டாக இருக்கக்கூடியது. ஸோ ரவுண்ட் பாட்டம் flask. It is then connected to a Liebig condenser. It is connected to a Liebig condenser. This is a Liebig condenser through Gerdau trap. The lower end of the condenser is tipped in a known volume of standard acid. சரியா? The லோயர் எண்ட், அந்த கண்டென்சருடைய லோயர் எண்ட் என்ன வரும்னா, எண்ட் பார்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், அதாவது ஸ்டாண்டர்ட் சல்ஃபரிக் ஆசிட் பை n/20. n/20 மீன்ஸ் 0.05 ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நார்மாலிட்டி. n/20 மீன்ஸ் 0.05 n. n/20 மீன்ஸ் 0.05 n நார்மாலிட்டி இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் சல்ஃபரிக் ஆசிடில் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? Then excess of caustic soda, potassium hydroxide, sodium hydroxide தான் excess of caustic sodaங்கிறோம். ஸோ caustic sodaங்கிறது sodium hydroxide alkali. So excess of caustic soda solution is added to the flask which is then heated. The evolved ammonia gas is absorbed in the acid solution kept in a conical flask. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ் ஆகக்கூடிய அந்த டைஜஷன் ஃப்ளாஸ்க்லேருந்து வந்ததை அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சல்ஃபரிக் ஆசிடோட ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட அம்மோனியா, அந்த சல்ஃபரிக் ஆசிடோட அம்மோனியா மிக்ஸ் ஆகுதுங்க. ஸோ அம்மோனியா சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. ஓகேவா? அப்போ அந்த அம்மோனியா சல்ஃபரிக் ஆசிட் அப்சர்வ் பண்ணிக்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோ டைட்ரேட் பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோ டைட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் நான் டிக்டேட் பண்ணுறேன் பாருங்கள். Caustic soda solution is added to a flask. So this flask, sodium flask, அதாவது இந்த ஃப்ளாஸ்கில், கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் நீங்கள் காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். The evolved ammonia gas is absorbed in the acid solution. அப்போ நம்ம அம்மோனியா இவால்வ் ஆனது, அதாவது நம்ம இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கிலேருந்து இவால்வ் ஆன அம்மோனியா சல்ஃபரிக் ஆசிட் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ சல்ஃபரிக் ஆசிட் எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த அமௌண்ட் ஆஃப் அன்ரியாக்டட் ஆசிட் இஸ் டிட்டர்மைன்டு. அப்போ அந்த அம்மோனியா வந்து சல்ஃபரிக் ஆசிட் அம்மோனியா, ஏதாவது லிபரேட் ஆகக்கூடிய அம்மோனியாவை சல்ஃபரிக் ஆசிட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. சரிங்களா? கெல்டால் ஃப்ளாஸ்க்லேருந்து ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணி ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்லேருந்து வரக்கூடிய அம்மோனியா கேஸ் pass through the n/20 concentrated sulfuric acid, so that ammonia gas absorbed by the n/20 sulfuric acid. ஓகேங்களா? இப்போ சல்ஃபரிக் ஆசிட் நம்ம எக்ஸஸாக தான் எடுத்திருப்போம். ஒரு n/20 அப்படின்னா பர் லிட்டருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ அம்மோனியா வந்திருக்கு, லிபரேட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. பட் சல்ஃபரிக் ஆசிடில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான். 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட் நமக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட்டில் இந்த அம்மோனியா கேஸ் வந்து பாஸ் ஆகுது. அப்போ அம்மோனியா கேஸ் பாஸ் டு திஸ் 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட், அம்மோனியா ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட். சரியா? அம்மோனியா ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் ஆர் அம்மோனியா அப்சர்வ்ட் பை த சல்ஃபரிக் ஆசிட். சரியா? ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு எவ்வளோ சல்ஃபரிக் ஆசிட் அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 900 ml 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 ml. அப்போ 1 லிட்டர் சல்ஃபரிக் ஆசிட் இங்கே இருக்குது, 1000 ml ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். அப்போ 900 ml
அம்மோனியா இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ 900 ml அம்மோனியா அப்சார்ப்டு பை த 900 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ ரிமைனிங் 100 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அன்ரியாக்டட். remaining 100 ml of sulfuric acid is unreacted. ஓகேங்களா? So the amount of unreacted acid is determined by the titrating against the standard alkali solution. அப்போ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 100 ml சொல்யூஷன் அங்கே ரிமைனிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் N/20 சல்ஃபூரிக் ஆசிட் 100 ml சொல்யூஷன் present in this flask. ஓகேங்களா? இந்த சேம் கான்சன்ட்ரேஷன் N/20 சோடியம் ஹைட்ராக்சைடு இதோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது 100 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்குமா? அப்போ நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது 100 ml சோடியம் ஹைட்ராக்சைடோட கொனிக்கல் ஃப்ளாஸ்க் அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஆசிட் ரியாக்ட் பண்ணி இருந்ததுன்னா ஃப்ளாஸ்கில் எவ்வளவு ஆசிட் ரிமைனிங் இருக்குதுன்னு அர்த்தம். அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகாமல் 100 ml சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. அதாவது அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகாத சல்ஃபூரிக் ஆசிட் 100 ml இருந்தது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த 100 ml சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வால்யூம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 ml தேவைப்படும் அவுட்டில். அப்போ 100 ml சோடியம் ஹைட்ராக்சைடோட கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஆசிட் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் அன்ரியாக்டட் ஆசிட் எவ்வளோ இருக்கணுங்க? 100 ml இருக்கணும். ஸோ கால்குலேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் W கிராம். ஓகேங்களா? தென் வால்யூம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ரெக்வயர்டு ஃபார் த கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் இவால்வ்ட் அம்மோனியா VML. Then strength of sulfuric acid used neutralized ammonia N normal solution. Let the volume and the strength of ammonia formed are V1 and N1 respectively. We know that V1 N1 equal to Vn. So V1 N1 equal to V2 N2 கூட சொல்லிக்கலாம். ஸோ புக்கில் Vn கொடுத்துருக்கனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். V1 N1 equal to Vn. The amount of nitrogen present in the W gram of organic compound 14 into N into V divided by 1 into 1000 into W. ஸோ இதை வந்து எம்எல்ல கன்சிடர் பண்ணும்போது நம்ம 1000 போட்டிருக்கோம். சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் 14 into N into V divided by 1000 into W into 100. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நம்ம வந்து இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் நாம் என்ன நார்மலில் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறோம், என்ன கான்சன்ட்ரேஷனில் நம்ம அந்த சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வால்யூம் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிட்ட அந்த வி வால்யூம். சரிங்களா? எவ்வளோ வால்யூம் இவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? எதுக்காக இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் அம்மோனியா இவால்வ்டு கொடுக்கல, அதாவது கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியா இவால்வ் ஆகிறத அவங்களே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அம்மோனியா எவ்வளோ இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நாம் அந்த வால்யூம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் அவங்க வால்யூம் கொடுக்கல. த அம்மோனியா இஸ் நியூட்ரலைஸ்டு பை 100 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 100 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பாஸ் பண்ணுறோம். சாரி, அம்மோனியா இஸ் பாஸ்டு த்ரூ த 100 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். சரியா? அம்மோனியா பாஸ்டு த்ரூ த 100 ml ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். தென் that solution is titrated with the sodium hydroxide solution அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ நமக்கு வால்யூம் தெரியலன்னு அர்த்தம். சரி, அம்மோனியோடைய வால்யூம் தெரியல, பட் அந்த சல்ஃபூரிக் ஆசிடுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. 100 ml சல்ஃபூரிக் ஆசிடில் நம்ம ஒரு அம்மோனியா பாஸ் ஆகும்போது எவ்வளோ அம்மோனியா பாஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 100 ml எவ்வளோ அம்மோனியா பாஸ் ஆச்சோ அந்த அம்மோனியாவோட தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ ரிமைனிங் சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் எவ்வளோ அம்மோனியா நமக்கு லிபரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடை டைட்ரேட் பண்ணும்போது 100 ml சோடியம் ஹைட்ராக்சைடை டைட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 ml சோடியம் ஹைட்ராக்சைடு டைட்ரேஷனுக்கு கன்சியூம் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சல்ஃபூரிக் ஆசிட்டு. அப்போ 50 ml சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் அம்மோனியா. அப்போனா 50 ml ஆஃப் அம்மோனியா என்ன இருக்குன்னு அர்த்தம், இவால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த கால்குலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான்
V1 N1 equal to Vn. ஸோ ஃபைனலாக பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சம்மை பார்த்துருங்களா? ப்ராப்ளம் 0.6 gram of an organic compound was glycerolic acid ammonia evolved was absorbed into 50 ml of semi-normal solution of sulfuric acid. Semi-normal solution of sulfuric acid அப்படின்னா 1/2. Semi-normal solution 1/2. The residual acid solution was diluted with distilled water and the volume made up to 150 ml. Some of the diluted solutions required 35 ml of N/20 sodium hydroxide solution for complete neutralization. Calculate the percentage of nitrogen in the compound. So அப்போ பாருங்க weighing amount வந்து 0.6 gram, volume of sulfuric acid taken 50 ml, strength of sulfuric acid taken 0.5 N. So 20 ml of diluted solution of unreacted sulfuric acid was neutralized by 35 ml of 0.05 normal solution. 0.05 normal solution. Okay students, அப்போ நம்ம strength of sulfuric acid அப்படிங்கிறது calculate பண்ணணும் இல்லைங்களா? Because இனிஷியலாக எடுத்துக்கிட்டது 0.05 N. ஸோ நம்ம 20 ml டைல்யூட் பண்ணியிருக்கோம் மேக்கப் பண்ணுறதுக்காக. ஸோ 20 ml சல்ஃபரிக் வாட்டர் டைல்யூட் பண்ணோன்னே கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் சேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V1 N1 equal to Vn. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் டைலூட்டட் சல்ஃபரிக் ஆசிட் equal to 35 into 0.05 divided by 20. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.0875 N. இப்போ நாம் எடுத்துக்கிட்ட அந்த 20 ml டைல்யூட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? N/20 சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லியிருக்கோம். பட் எடுத்துக்கிட்டது 0.5 N. அப்போ நீங்கள் அதோட டைட்ரேட் பண்ணும்போது வேல்யூ டிஃபர் ஆகும். அப்போ இந்த ஆசிட்னுடைய கான்சன்ட்ரேஷனும் N/20க்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ N/20க்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டைல்யூட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்திருக்கிறது 0.0875 N. ஓகேங்களா? ஸோ N/20 இப்போ வந்துருச்சு நார்மல். அப்போ சல்ஃபரிக் ஆசிட்டும் N/20 ஸ்ட்ரென்த்து. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடும் N/20 அமௌண்ட் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? ஸோ நவ் வால்யூம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ரிமைனிங் ஆஃப்டர் ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட் V1 ml. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் 0.5 N, வால்யூம் ஆஃப் டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் 150 ml, ஸ்ட்ரென்த் ஆஃப் அண்ட் டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் 0.0875. ஓகேங்களா? Then V1 N1 equal to V2 N2. Here V1 equal to 150 into 0.0875 divided by 0.5. Volume பார்த்தீங்கன்னா 26.25 ml. Then volume of the sulfuric acid consumed by ammonia நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிட்டு 50 ml இல்லையா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26.25. அப்போ 26.25 ml என்ன இருக்குங்க? அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணாமல் ரிமைனிங் இருக்குது. அப்போ சாரி அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணியிருக்கு. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 23.75. ஓகேவா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு டைட்ரேட் பண்ணும்போது இவ்வளவு அந்த 50 ml 26.25 ml வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ரியாக்ட் பண்ணாத அமௌண்ட் எவ்வளவுங்க? 23.75 ml. ஸோ அப்போ 23.75 ml ஆஃப் 0.5 N சல்ஃபரிக் ஆசிட், 23.75 ml ஆஃப் 0.5 N அம்மோனியா. ஸோ ஃபர்தராக கால்குலேஷன் 14 into 23.75 into 0.5 divided by 1000. So 0.166 gram. So percentage of nitrogen 0.166 divided by 0.6 weight of organic compound. This one is weight of organic compound into 100, 27.66%. ஓகேங்களா? இந்த சம் அதாவது ஜுமாஸ் மெத்தட் சம் கூட உங்களுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் கெல்டால் மெத்தட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் ஸ்கூல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ண கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.